Hello students, இன்னைக்கு நாம 12th standard 10th unitல exercise 10.1ல firstல 5th sum பார்க்குறோம். ஓகேவா? So for each of the following differential equations determine its order and degree. So என்ன find பண்ணணும்? Order and degree find பண்ண போறோம். ஓகேவா? So 5th question, y into dy by dx equal to x divided by dy by dx plus dy by dx the whole cube. Okay, இது very important 2 mark question. So start பண்ணலாம். So என்ன பண்ணலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா order and degree find பண்ணணும். எப்போவுமே எதை வச்சு choose பண்ணுவோம் நம்ம? ஹையர் ஆர்டர் இருக்கிற மாதிரி பார்ப்போம். கரெக்டாக? ஸோ ஹையர் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்லையும் என்ன எப்படி இருக்குது? ஆர்டர் வந்து 1ஆக தான் இருக்குது. கரெக்டாக? டி பவர் எக்ஸ் பவரில் இருக்கிறது தான் ஆர்டர். ஹோல் பவரில் இருக்கிறது என்னது? டிகிரி ஆர் பவர்ஸ். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 1 தான். ஆனால் பவர்ஸை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே வந்து 3 இருக்குது. ஸோ டைரெக்டாக 3 அப்படி போடக்கூடாது. ஒரு சின்ன சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு போட வேண்டியதான். என்ன பண்ணலாம்? இப்போ இங்கே டிவிஷனில் இருக்குது. ஸோ இந்த ஹோல் டேர்மை நான் இங்கே மல்டிப்ளைக்கு கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இன்ட்டு இது அப்படியே மல்டிப்ளையில் வரும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் கியூப் which is equal to இந்த x. ஓகேவா? ஸோ என்ன பண்ணிக்கலாம்? இது மல்டிப்ளையில் தானே இருக்குது. ஸோ இந்த டேர்மை கொண்டு ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் இந்த டேர்மை கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோம்? y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இதுவோ சேரும்போது டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். சிலவங்க தெரியாமல் இங்கே ஸ்கொயர் போட்டுருவாங்க, அது போடக்கூடாது. ஓகேவா? ஹோல் ஸ்கொயர். ஸோ இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் the whole square plus இந்த plus. ஓகேவா? plus next இதே டேர்மை இதுக்கு கூட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்குது? y into dy by dx இதோட பவர்ஸில் 1 இருக்குது, இதோட பவரில் 3. ஸோ பவர் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஓகேவா? 1 plus 3 which is equal to 4 equal to 3 நமக்கு கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகிட்டு? ஆர்டர் இஸ் 1 தான், ஆனால் பவர் இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. எதை சூஸ் பண்ணணும்? ஹையஸ்ட் பவர். ஓகேவா? ஸோ ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் டிகிரி which is equal to 4. ஓகேவா? ஸோ கொஸ்டினை பார்த்த உடனே நீங்கள் வந்து இதுதான் ஹையஸ்ட் பவர்னு போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் 3 வரும். அது தவறானது. ஓகேவா? ஸோ கேர்ஃபுல்லாக செய்யணும். ஓகே, அகைன் 6th சம் பார்த்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் த ஹோல் பவர் 1/2 which is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இதுவும் லைட்டாக சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஆன்சர் எடுத்தோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இந்த டேர்மை வச்சுட்டு இதை அந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் d square y by dx square which is equal to என்ன கிடைக்குது? இந்த ஹோல் டேர்ம் ஈக்குவலுக்கு அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் ஆஃப் 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் த ஹோல் பவர் 1/2ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம்? 1/2னாலும் ரூட்னாலும் 1 தான். கரெக்டாக? உடனே என்ன பண்ணிடலாம்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் என்ன கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் which is equal to ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் என்ன ஆயிடுது? ப்ளஸ் ஆயிடுது. ஸோ ப்ளஸ் 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் என்ன போயிடும்? இங்கே 2 கிடைக்கும். ஸோ 2 கேன்சல் ஆகி அது போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? இந்த ஸ்கொயரை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்கொயர் வந்து இதுக்கும் போகும், இதோட ஹோல் ஸ்கொயருக்கும் வரும். மறந்துடக்கூடாது, டி பவரில் சேஞ்ச் ஆகாது, அதோட பவர் ஆர் டிகிரியில் தான் போகும். ஓகேவா? ஸோ
ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டூனா எக்ஸ் பவர் 4 ஓகேவா இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை dx square the whole power 2 which is equal to 1 plus dy by dx the whole square. நம்ம ஆல்ரெடி படித்தாச்சு, ஆர்டரை வச்சு தான் சூஸ் பண்ணுறோம் ஆன்சரை. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஆர்டர் 2 டிகிரி 2, இங்கே ஆர்டர் 1 டிகிரி 2. ஸோ எதை சூஸ் பண்ணுவோம்? இதை சூஸ் பண்ணக்கூடாது, இதை சூஸ் பண்ணணும், ஹையஸ்ட் ஆர்டரை சூஸ் பண்ணணும். therefore order which is equal to 2 and degree equal to 2. ஓகேவா? வெரி வெரி ஈஸி சம்ஸ். ஸோ ஒரு ஸ்டெப் நம்ம எக்ஸ்ட்ரா செய்துட்டு ப்ரொசீட் பண்ணோன்னா ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய எக்ஸசைஸ் சம்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் போடுறோம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.